திருநீறு யூடியூப் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்கோயில் 3000 ஆண்டு பழமையான ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கோயிலை பற்றி பார்க்கலாம். உத்தரகோசமங்கை திருக்கோயில் காலத்தை கடந்த ஒரு சிவ ரகசியம். இந்த உலகத்தில் சில கோயில்கள் நம்மை அமைதியாக்கும், சில கோயில்கள் நம்மை பயபக்தியில் ஆழ்த்தும். ஆனால் உத்தரகோசமங்கை திருக்கோயில் நம்மை அமைதியாக்கும், அதே நேரத்தில் ஆச்சரியப்படவும் வைக்கும் ஓர் அபூர்வ சிவாலயமாகும். 1000 ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட இரகசியங்கள், சொல்லப்படாத வரலாறுகள், சிவஞானத்தின் ஆழமான உபதேசம், இவை அனைத்தையும் தன் மண்ணில் புதைத்து வைத்திருக்கும் ஓர் அதிசய திருத்தலம்தான் இந்த உத்தரகோசமங்கை. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் காற்று மெல்ல தொட்டுச் செல்லும் ஓர் அமைதியான கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த உத்தரகோசமங்கை திருக்கோயில். இந்த திருக்கோயில் இன்றைய காலத்து கோயில்களைப் போல பெரும் விளம்பரங்கள் இல்லை. ஆனால் இதன் பழமை 3000 ஆண்டுகளுக்கு மேலானது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். காலம் மாறியது, மன்னர்கள் மாறினார்கள், ஆட்சி மாறியது. ஆனால் உத்தரகோசமங்கை மட்டும் அதே தெய்வீக அமைதியுடன் இன்றும் நிலைத்து நின்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறது இந்த திருத்தலம். உத்தரகோசமங்கை இந்த பெயருக்கே ஒரு பெரிய ஆன்மீக விளக்கம் உள்ளது. உத்தரம் என்றால் இரகசியம், கோசம் என்றால் உபதேசம், மங்கை என்றால் அருளப்பட்ட இடம். இந்த திருத்தலத்தில்தான் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு முழு சிவஞான உபதேசத்தையும் இரகசியமாக அளித்தார் என்று சிவபுராணம் கூறுகிறது. அதனால்தான் இந்த தலம் சிவஞான பூமி என்று அழைக்கப்படுகிறது. இந்த உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் சிவபெருமான் மங்களநாதர், மங்களீஸ்வரர் என்ற திருநாமத்தில் மக்களுக்கு அருள்பாலிக்கின்றார். இங்குள்ள சிவலிங்கம் மனிதனால் செதுக்கப்பட்ட சிவலிங்கம் அல்ல என்று நம்பப்படுகிறது. காலத்தால் அழியாத ஓர் அபூர்வ லிங்கம். பல நூற்றாண்டுகளாக அபிஷேகம், ஆராதனை நடந்து இன்றும் அதே தெய்வீக ஒளியுடன் விளங்குகிறது. இந்த லிங்கத்தை மனமுருகி தரிசித்தால் வாழ்க்கையில் மங்களம் பெருகும் என்பது மக்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. மங்களநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு வெளிப்பிரகாரத்தில் இடது பக்கம் மங்களாம்பிகை சன்னதி அமைந்துள்ளது. உத்தரகோசமங்கையின் மிகப்பெரிய அதிசயம் மரகத நடராஜர். இந்த மரகத நடராஜர் முழுவதும் மரகத கல்லால் உருவாக்கப்பட்ட நடராஜர் இந்த உலகில் வேறு எங்கும் இல்லை. இந்த நடராஜர் எப்பொழுதும் திரையால் மூடப்பட்டே வைக்கப்படுகிறார். ஏன் தெரியுமா? மரகதக்கல் வெப்பம், வெளிச்சம் இவற்றால் பாதிக்கக்கூடும். அதனால் ஆண்டிற்கு ஒரு நாள் மட்டும், அதுவும் ஆருத்ரா தரிசன நாளில் மட்டும் முழு தரிசனம் அருள்கிறார். அந்த தரிசனம் ஒரு வாழ்நாள் பாக்கியம் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். இந்த திருத்தலம் சிவபக்தர்களுக்கு மிக முக்கியமான தலம். திருவாசகம் பாடிய மணிவாசகர் இந்த தலத்தில்தான் திருஞானம் பெற்றதாக நம்பப்படுகிறது. திருவாசகம் கேட்டால் உருகாதார் உண்டோ என்று சொல்லப்படும் அளவிற்கு இந்த தலமும் திருவாசகமும் ஒரே ஆன்மீக ஓட்டத்தில் இணைகின்றது. திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், மன அமைதி, பாவ விமோசனம். உண்மையான நம்பிக்கையுடன் வேண்டினால் மங்களநாதர் கைவிட மாட்டார். உத்தரகோசமங்கை ஒரு சாதாரண தலம் அல்ல, ஒரு சாதாரண கோயிலும் அல்ல. அது
சிவஞானத்தின் இரகசிய களஞ்சியம். அது காலத்தை வென்ற ஒரு ஆன்மீக அதிசயம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த திருத்தலத்தை தரிசித்தால் மனம் அமைதியாகும், உள்ளம் தெளிவாகும். ஓம் நமச்சிவாய. ராமநாதபுரத்திலிருந்து 18 கிலோமீட்டரில் ஒரு அழகான கிராமத்தில் அமைஞ்சிருக்குது இந்த உத்தரகோசமங்கை திருக்கோயில். இந்த உத்தரகோசமங்கை வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு திருக்கோயிலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.